டக்குன்னு வரணுமேன்ட்டு நான் இதுல வந்தேன் போன்ல. இப்ப ஐபேட்ல வந்துட்டேன். சரிடா. சோ அப்ப நேத்து நடந்து படிச்சீங்களா? Yes, ma'am. பரவாயில்லையா, என் கிளாஸ் இல்லைன்னா கூட நடத்துறத படிக்கிறீங்களே, எப்படி? இல்ல மேம், இப்பதான் சார் சொன்னாரு மேம் வருவீங்க, அதனால இப்ப எடுத்து ரிவைஸ் பண்ணுவோம் மேம். ஓ பரவாயில்லையே, வெரி குட், சூப்பர். சோ நேத்து நம்ம எக்கோசிஸ்டம்ல என்னென்ன படிச்சோம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வாங்க பாப்போம். Types of ecosystem: என்னென்ன 3 டைப் பாத்தீங்க? terrestrial, aquatic, man-made. Ma'am. வெரி குட். எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. டெரஸ்ட்ரியலுக்கு ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் மேம், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்க்கு லேக் வெட்லேண்ட் மேம், மேன்மேட்க்கு கிராஃப்ட் அண்ட் அக்வாரியம் மேம். வெரி குட், சூப்பர். அப்புறம் அடுத்த டாபிக் என்ன பாத்தீங்க? பாண்ட் மேம். அக்வாட்டிக் பாண்ட் எக்கோசிஸ்டம்ல என்னென்ன காம்போனன்ட் பார்த்தோம்? abiotic component, climatic condition, autotrophic component, consumer. வெரி குட், சூப்பர். சோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா பாண்ட் எக்கோசிஸ்டம்ல. சோ பாண்ட் எக்கோசிஸ்டம் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க? Converting the inorganic into organic using solar energy. Heterotrophs consume autotrophs. Decomposition and mineralization of the dead matter to release them back for reuse by the autotrophs. Very good, super. எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க. What are the 4 components of ecosystem? Productivity, decomposition, energy loss, nutrition cycle. Very good. Productivity, which is the ultimate source of energy? Solar energy. Solar energy மேம். இல்லையா? ப்ரொடக்டிவிட்டில நம்ம இது பார்த்தோம் இல்லையா, பிரைமரி ப்ரொடக்ஷன்னா என்ன? Amount of biomass produced per unit area over time period. Very good. அது வந்து productivity, primary production. Secondary production or secondary productivity ன்றது rate of formation of It new is the rate of formation of new consumers. organic matter by consumers. Super. Very good. Plant produce பண்றது primary productivity. Consumers அதை சாப்பிட்ட கன்சியூமர் பண்றது secondary productivity. What is GPP? Rate of production of organic matter during photosynthesis, ma'am. Very good. GPP. NPP is equal to Net primary available biomass. GPP minus respiratory loss. GPP minus R. Respiratory loss. Very good. Super. இது நல்லா புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. இது இப்போ உனக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? Yes, ma'am. சரிமா, இப்போ நம்ம டீகம்போசிஷன் பார்த்துடலாம். ப்ரொடக்டிவிட்டி பார்த்துட்டோம். அடுத்த காம்போனன்ட் என்னது? அடுத்தது என்னது? Decomposition. What are the steps in decomposition? Fragmentation, catabolism, Mineralization. Very good. Fragmentation யார் பண்ணுவாங்க? Gertioris, ma'am. Detritivores, earthworm, இல்ல இறந்த போனதை சாப்பிடுற இந்த காக்கா, அந்த மாதிரி யார் வேணா சொல்லலாம். லீச்சிங்னா என்ன அர்த்தம்? Ma'am, and the water from the water soluble inorganic metal. சரியா? சோ அததான் வந்து நம்ம லீச்சிங். அன்அவைலபிள் சால்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உடம்புல இருக்க இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட் அன்அவைலபிள் சால்ட்டா போய் சேருது. ஓகே? எஸ் மேம். அடுத்து கேட்டபாலிசம் யார் பண்ணுவா? பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் என்சைம்ஸ் மேம். அவங்க எல்லாம் வந்து அந்த ஆர்கானிக் மேட்டரை டீக்ரேட் பண்ணுவாங்க.
அடுத்து ஹியூமிஃபிகேஷன்னா Accumulation of humus. ஹியூமஸ் டார்க் அமார்பஸ் சாயில் Substance. அததான் வந்து நம்ம ஹியூமஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது மினரலைசேஷன்னா Release of inorganic nutrients. வெரி குட், சூப்பர். பரவாயில்லையே, டக்கு டக்கு டக்குன்னு சொல்றீங்க எல்லாரும். நான் நினைச்சேன் நம்ம கிளாஸ் இன்னைக்கு இல்ல, அதால படிச்சிருக்க மாட்டாங்க பசங்க, நம்ம அப்படியே போய் புதுசா தான் ஸ்டார்ட் பண்ணணும், ரிவைஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். எப்படி எப்படி இதெல்லாம் சாத்தியம்? கொலக்கட்டை சாப்பிட்டு போயிருப்பீங்க நினைச்சேன். சூப்பர். சரி, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டீகம்போசிஷன்? Chemical composition of detritus, அப்போ climatic factor. கரெக்ட். ஓகேவா? இன்னொன்னு கிளைமேட்டிக் ஃபேக்டர். லிக்னின் நிறைய இருந்தா டீகம்போசிஷன் ஸ்லோவா இருக்கும். ஸ்லோவா நடக்கும். இது புரியுதா? Yes, ma'am. எஸ் மேம். Ma'am, சொல்லுப்பா. ma'am, lignin வந்து plantல தானே ma'am இருக்கும்? ஆமாண்டா, லிக்னின் பிளான்ட் டெட் பார்க் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள் ப்ரான் சொன்னீங்களா மேம்? அதானே மேம்? அந்த மர பட்டையில தான். ஓகே மேம். இது கிளியரா? எஸ் மேம். Yes, ma'am. அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோ. இதுல பார்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். பிஆர், பார் அப்படின்னா Photosynthetically active radiation. போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். இது எவ்வளவுமா சன்னுல இருந்து வருது? சன்னுல இருந்து எவ்வளவு இது கிடைக்குதுன்னு சொல்லி 50. ஆனா அதுல நம்ம பயன்படுத்துறது ஜஸ்ட் 2 to 10%. அவ்வளவுதான். இது புரியுதா? எஸ் மேம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? என்ட்ரோபி. கவுண்டராக்ட் த என்ட்ரோபி. நீங்க வந்து randomness எனர்ஜிய கண்டினியூஸா சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லுது? சொல்லுங்க. எனர்ஜிய கண்டினியூஸா சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி சப்ளை பண்ணலன்னா அதால இட் couldn't counteract the randomness. சரியா? அந்த randomness கவுண்டராக்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். Ma'am, சொல்லுமா. photosynthetically active radiation ன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா மேம்? டெஃபினேஷன் மட்டும். அப்படின்னா என்னன்னா, சன்னுல இருந்து நிறைய கதிர்கள் வருது. யூவி ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ். அதே மாதிரிதான் இந்த பார் போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேஸ்ன்னு ஒண்ணு வருது. இதுல இந்த மூணுத்துல யூவி ரேவாலையும் நமக்கு கெடுதிதான், இன்ஃப்ராரெட்டும் நல்லது இல்ல. ஆனா இந்த பார் மட்டும்தான் சன்னுல இருந்து வர்றதுல பிளான்டால அப்சார்ப் பண்ணி உணவு தயாரிக்க முடியும். அதுதான் பாரு. ஓகேவா? ஓகே மேம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? எஸ் மேம்.
சரி. இப்போ எனர்ஜி ஃப்ளோல ஃபர்ஸ்ட் சன் கிட்ட இருந்து எனர்ஜியை வாங்குறது யாருன்னா நம்ம ப்ரொடியூசர்ஸ் தான். யாரு வாங்குறாங்க? ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். They are organisms that synthesize food. ஆர்கானிசம் தட் சிந்தசைஸ் ஃபுட், உணவை தயாரிக்க போற ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட், In a terrestrial ecosystem, major producers are herbaceous and woody plant. ஆமா, டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர் யாரு? நம்ம லேண்ட்ல பாருங்க, ஹெர்பேஷியஸ் அல்லது உட்டி பிளான்ட்ஸ், ஹெர்ப்ஸ், அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய மரங்கள், இதுதான் இருக்கு. சரியா? Primary producers in aquatic ecosystem and phytoplankton, algae and higher plant. சோ The யார் இருக்காங்க அக்வாட்டிக்ல? தண்ணியில பாத்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல்ல ஹெர்பேஷியஸ் அண்ட் உட்டி பிளான்ட்ஸ். தண்ணியில நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னோம், பைட்டோபிளாங்க்டான், ஆல்கே, பிளான்ட்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க. The energy trapped by the producer is passed on to a consumer or the organism dies. இப்போ இங்க இவ்வளவு நிறைய பிளான்ட் இருக்கு. ஒண்ணு இந்த பிளான்ட்டை வந்து அனிமல் சாப்பிடும், அப்படி இல்லைன்னா அந்த ஆர்கானிசம் வந்து அந்த பிளான்ட் வந்து இறந்து போயிடும். ஓகேவா? ஒண்ணு இந்த எனர்ஜி எங்க போவோம்னா அடுத்த லெவல்ல இருக்க கன்சியூமருக்கு போவோம், அல்லது இது என்ன ஆகும், என்ன ஆகும், இறந்துரும், டீகம்போஸ் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? Yes, ma'am. நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்தது பார்க்கலாம். மேம் லாஸ்ட் பாயிண்ட் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம், கட் ஆயிடுச்சு. அதாவது the energy trapped by the producer, சன்னுல இருந்து வந்த அந்த எனர்ஜியை ட்ராப் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் ஃபுட் தயார் பண்ணாங்க. இது வந்து அதுக்கு மேல இருக்கிற கன்சியூமருக்கு போகுது. சரியா? ஒண்ணு கன்சியூமர் எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா இந்த ஆர்கானிசம் இறந்து போயிடும். அவ்வளவுதான் அர்த்தம். ஓகே மேம். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்தது போலாம். மேம் லாஸ்ட் பாயிண்ட் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? எதுப்பா? the energy trapped by the producer, அதாவது பிளான்ட் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணுச்சுல ஒரு எனர்ஜி, இப்ப பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுல, எஸ் மேம். இந்த எனர்ஜி ஒண்ணு அடுத்து இருக்கிற கன்சியூமர், இந்த பிளான்ட் கன்சியூமர் சாப்பிட்டுச்சுன்னா எனர்ஜி கன்சியூமருக்கு போயிடும். சரியா? ஓகே மேம்.
அப்படி இல்லைன்னா அந்த பிளான்ட் அது உடம்புலயே இருந்ததுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிளான்ட் இறந்து போயிடும்னு சொல்றோம். அவ்வளவுதான். எனர்ஜி அதிலே ட்ராப் ஆயிருச்சுன்னா அது போகாம இருந்துச்சுன்னா இறந்து போயிருமா மேம்? ஆமாப்பா. ஓகே மேம். மேம் noted மேம். ஓகே. சரியா? சோ இப்ப பாருங்க, கன்சியூமர் பார்த்தோம், ப்ரொடியூசர் பார்த்துட்டோம், அடுத்து கன்சியூமர். கன்சியூமரை 3ஆ பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டை சாப்பிடுற இந்த குட்டி இன்செக்ட் பிரைமரி கன்சியூமர். இந்த படம் பாருங்க. இது பாருங்க. அடுத்து இந்த செகண்டரி கன்சியூமர். இந்த இன்செக்டை சாப்பிடுற ஃப்ராக் செகண்டரி கன்சியூமர். இந்த ஃப்ராக சாப்பிடுற ஸ்னேக் டெர்ஷரி கன்சியூமர். இந்த ஸ்னேக்கை சாப்பிடுற இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கன்சியூமர். அப்புறம் இதெல்லாம் இறந்து போயிடுச்சுன்னா ஃபங்கைலாம் அதை டீகம்போஸ் பண்ணிடும். இதுதான் ஃபுட் செயின். புரியுதா? எஸ் மேம். ஸோ பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி அல்லது ஃபைனல் கன்சியூமர்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? ஓகே மேம். எஸ் மேம். இது படிங்கடா யாராவது. These are animals that directly or indirectly depends on plants for food. They include primary consumers. Feed on plants, example, insects, birds and animals, molasses, etc. Secondary consumers, primary carnivorous, feed on herbivores, example, frog, fox, man, etc. Tertiary consumers, secondary carnivorous, feed on primary carnivorous, example, tiger, lion, etc. பிரைமரி கன்சியூமர் பாத்தீங்கன்னா ஹெர்பிவோரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரைமரி கன்சியூமர்ஸ்னு சொல்றோம். இந்த ஆடு, இன்செக்ட் அதெல்லாம். செகண்டரி கன்சியூமர் தான் பிரைமரி கார்னிவோர். கார்னிவோர்னா பிளான்ட்டை சாப்பிடாம வேற ஒரு அனிமல்ல சாப்பிடுறவங்க. சரியா? புரியுதா வித்தியாசம்? பிரைமரி கன்சியூமர் ஹெர்பிவோரா இருப்பாங்க. செகண்டரி கன்சியூமர் பிரைமரி கார்னிவோர். கார்னிவோர்னா இன்னொரு அனிமல்ல சாப்பிடுறவங்க. புரியுதா மேம்? அடுத்தது பாத்தீங்கன்னா டெர்ஷரி கன்சியூமர். இவங்க வந்து செகண்டரி கார்னிவோரா இருப்பாங்க. அப்படியே மேல மேல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஃபைனல் கன்சியூமர் டெர்ஷரி கார்னிவோரா இருப்பாங்க. அந்த மாதிரி. ஓகே? ஓகே மேம். நோட் பண்ணிடுங்க ஃபுல்லா. Noted? No ma'am. My God,
noted? No, ma'am. Note பண்ணு. Noted, ma'am. Ma'am, okay. Okay, ma'am. Note பண்ணிட்டீங்க எல்லாரும்? Ma'am, tertiary consumer. Ma'am, ஒரே நிமிஷம். Okay, okay. Ma'am, சொல்லுடா. ma'am, tertiary consumer மட்டும் ஒரு தடவை explain பண்ணுங்க. செகண்டரிய சாப்பிடுறவங்க டெர்ஷரி கன்சியூமர்மா. இப்ப இந்த ஃப்ராக் தான் செகண்டரி, அத பாம்பு சாப்பிடுதுன்னா பாம்பு தான் டெர்ஷரி. ஓகேவா? Okay, ma'am. Noted, ma'am. ஓகே. இப்போ வந்து ஃபுட் செயினை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு கிரேசிங் ஃபுட் செயின், இன்னொன்னு டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். நோட் பண்ணுங்க, ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜிஎஃப்சி, டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் வந்து டிஎஃப்சி. ஃபுட் செயின்ன்றது செயின் ஆஃப் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். அதாவது புல்ல வந்து இன்செக்ட் சாப்பிடுது, இன்செக்ட ஃப்ராக் சாப்பிடுது, ஃப்ராக பாம்பு சாப்பிடுது, பாம்பை கழுகு சாப்பிடுது. இப்படி சொல்றதுதான் வந்து ஃபுட் செயின். ஓகேவா? Noted, ma'am. Noted, ma'am. ஓகே மேம். அடுத்து மாத்திரம் கவனிச்சுக்கோங்க. கிரேசிங் ஃபுட் செயின் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? பிரைமரி கன்சியூமர் பிளான்ட்டை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க. ஸோ பிளான்ட் தான் இங்க ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் வித் பிளான்ட். பிளான்ட்டை வந்து கோட்டு, கோட்டை வந்து மேனு, இப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு கிரேசிங் ஃபுட் செயின். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னா பிரைமரி கன்சியூமர் இங்க யாருன்னா ஃபீட்ஸ் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர். அதாவது இறந்து போன ஆர்கானிசம். டெட்ரிட்டஸ் தான் இங்க ஆரம்பம், அங்க வந்து பிளான்ட் தான் ஆரம்பம். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல ஒரு டெட்டான ஆர்கானிசம். இப்போ இங்க பாருங்க, ஒரு டெட் லீஃப் இருக்கு. இத வந்து இந்த மரத்துல எல்லாம் இருக்கிற ஒரு இன்செக்ட், வுட் லவ்ஸ், அது அந்த லீஃபை சாப்பிடும். அந்த இன்செக்ட பேர்டு சாப்பிடும். இப்படி போகும். ஸோ த ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் வித் dead and decaying organism or detritus is called as detritus food chain. Okay? Okay, ma'am. Note பண்ணுங்க, grazing food chain, detritus food chain.
மேம் இது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு மேம். Grazing food chain, food chain starts with plant. Grazing food chain starts with plant. Okay, ma'am. Detritus food chain starts with dead plants. Clear? Note பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. Noted, ma'am. Ma'am 1 minute ma'am. அடுத்து வைக்கட்டாடா ஸ்டூடண்ட்ஸ் 2 செயின் Yes, ma'am. அடுத்து போமா. Yes ma'am. இப்போ இங்க பாருங்கடா, detritus is made up of, ஏன்னா உங்களுக்கு இப்படி கூட கேட்பாங்க, detritusனா என்ன? சரியா? Detritus is made up of decomposers, saprotrophs such as saprotropsனாலும் இறந்து போனவங்க சாப்பிடுறவங்க தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி அந்த டெட்ரிட்டஸ்ன்றது இப்போ ஒரு பிளான்ட் பார்ட்டோ இல்லை ஒரு அனிமலோட கை கால் ஏதோ இல்லை ஒரு என்டையர் அனிமலோ இறந்து போன அந்த ஆர்கானிசம் மேல இவங்க என்சைமை போடுவாங்க. போட்டு அதை வந்து சிம்பிள் இன்ஆர்கானிக் மெட்டீரியலா மாத்தி அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்குவாங்க. இது புரியுதா? புரியுதாமா? Yes ma'am. அததான் நம்ம டெட்ரிட்டஸ்னு சொல்லுவோம். டெட்ரிட்டஸ யார் வந்து டீக்ரேட் பண்றாங்கன்னா டீகம்போசர்ஸ். ஓகேவா? Yes ma'am. அடுத்து போவோமா? இது நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போட்டுமா? No ma'am. No, ma'am. இன்னும் note பண்ணல, ma'am. சரி சரி. மேம் சொல்லுப்பா. மேம் இது ஒரே நிமிஷம் திரும்பி ஒரு அடி சொல்றீங்களா மேம்? சொல்றேன்ப்பா. அதாவது நம்ம இப்ப என்ன சொன்னோம்னா டெட்ரிட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை சின்னதா ஒரு கிளை விழுந்துருச்சு. சரியா? ஒரு மரத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு கிளை விழுந்துருச்சு. புரியுதாப்பா? புரியுது மேம். அந்த விழுந்த கிளை வந்து இப்ப டெட் மாதிரி தானே? எஸ் மேம்.
கேக்குதா? கேக்குது மேம். சோ அந்த மாதிரி இறந்து போன அந்த கிளை மேல ஃபங்கையோ பாக்டீரியாவோ என்ன பண்ணுதுன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுது. டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி that breaks down the detritus, அந்த கிளைய சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணி அதுல இருக்கிற இன்ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாம் இதுங்க சாப்பிட்டுக்குது. இதுங்க சாப்பாடே அதுதான். டெட்ரிட்டஸ் மேல இருக்கிற சாப்பாட்டை தான் இதுங்க சாப்பிடும். சரியா? ஓகே மேம். இதால அதுங்களுக்கு எனர்ஜியும் நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். யாருக்கு? அந்த டீகம்போசர்ஸ். ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேப்பா. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? Yes, ma'am. டெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, டீகம்போசர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி 2 வகையான ஃபுட் செயின், கிரேசிங் ஃபுட் செயின், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் எல்லாம் ஃபுட் செயின். ஓகேவா? எஸ் மேம். So in an aquatic ecosystem, GFC தான் வந்து மேஜர். அக்வாட்டிக் தண்ணியில பாத்தீங்கன்னா டிஎஃப்சி அவ்வளவா கிடையாது இல்லையா? தண்ணியில நிறைய இருக்கிறது ஜிஎஃப்சி தான். அதுவே டெரஸ்ட்ரியல்ல மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி த்ரூ டிஎஃப்சி. ஏன்னா டெரஸ்ட்ரியல்ல பாத்தீங்கன்னா இப்ப இறந்து போற இலை தலை அனிமல்ஸ் எல்லாமே அந்த மண்ணுல விழுது. அப்போ டிஎஃப்சிஸ் நிறைய அங்க இருக்கும். அக்வாட்டிக்ல வந்து கொஞ்சம் கம்மி, இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல வரல, டெட் எல்லாம் இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி அங்க வந்து கம்மி. ஓகேவா? புரியுதா? சில இடத்துல டிஎஃப்சி மே பி கனெக்டட் வித் ஜிஎஃப்சி. 2 ஃபுட் செயினும் சில இடத்துல கனெக்ட் கூட ஆகலாம். இப்ப நீங்க இங்க பாக்குறீங்களா, இங்க டெட் லீஃப் இருக்குமா, வுட் லவ்ஸ் இருக்குது. சரியா? இந்த வுட் லவ்ஸோட இங்க பாருங்க பேர்டுன்னும் போது அது மேல இருக்கிற ஜிஎஃப்சியோட கனெக்ட் ஆகுது இல்ல? அப்படிதானே? டிஎஃப்சில ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவங்க கனெக்ஷன் கூட சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரியா? சோ உங்களுக்கு ஃபுட் செயின்னா இந்த மாதிரி ஒரு லீனியரான ஒண்ணு தெரியும். கிராஸ் கோட்டு சாப்பிடும், கோட்டை மேன் சாப்பிடும். பட் நிஜத்துல இப்படிதானா இருக்குது? கிராஸ கோட்டு மட்டுமா சாப்பிடுது? பதில் சொல்லுங்க. நோ மேம். வேற யாரும் சாப்பிடுறா? கவு சாப்பிடுவாங்க மேம். டாங்கி. நிறைய பேரு சாப்பிடுறாங்க. சோ அந்த மாதிரி இங்க பாருங்க, the interconnection of food chain. இங்க ஒரு கார்ன் இருக்கு, இந்த கார்னை கிராஸ் ஹோப்பர் சாப்பிடுது. இந்த கிராஸ் ஹோப்பரை வெறும் ராட்டு பைத்தான் அப்படி சொன்னா அது ஃபுட் செயின். ஆனா நிஜத்துல அப்படி இல்லை. திஸ் கிராஸ் ஹோப்பர் கேன் பி ஈட்டன் பை ஃப்ராக். ஃப்ராக் கூட சாப்பிடலாம், ராட்டு கூட சாப்பிடலாம், வேற ஏதாச்சும் ஒரு பறவை கூட சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயினை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபுட் வெப்னு சொல்றோம். ஃபுட் வெப். புரியுதா? இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்காடா? ஓகே மேம். அதுதான் ஃபுட் வெப். இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின் இஸ் கால்ட் ஃபுட் வெப். ஃபுட் செயின்னு சொல்றோம், பட் நிஜத்துல ஃபுட் செயின் இருக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கிராஸ் ஹோப்பரை ராட் சாப்பிடலாம், ஃப்ராக் சாப்பிடலாம், பேர்டு சாப்பிடலாம், அப்படி. அதனால ஓகேவா? இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போலாம்.
சோ இந்த வாரம் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் தான் டெஸ்ட் எழுதுறீங்க கரெக்டா? நல்லா எழுதுங்க. மேம் சண்டேவா? அப்படிதானே நீங்க சொன்னீங்க என்கிட்ட. இல்ல மேம் தெரியல, அதுக்கு கேட்டேன். சண்டே தானடா. when are you going to write the test students? Sunday only. Sunday. அது ஈஸியா படிச்சிடலாம் சரியா? படிச்சிருவீங்க நீங்க நல்லா. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். மேம் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்குமா? ஆமாண்டா, நீட்டுக்கு தானே எழுதுறீங்க நீங்க. அப்ஜெக்டிவ்ல ஓகே மேம். அடுத்து போட்டோமா? மேம். இப்போ வந்து நம்ம எனர்ஜி ஃப்ளோல ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்ன, வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் எல்லாமே படிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்னா ட்ராபிக் லெவல்னா என்னன்னு படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? Trophic level. A specific place of organism in the food chain. ஒரு ஃபுட் செயின்ல ஒரு ஆர்கானிசம் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் ட்ராபிக் லெவல். புரியுதா? ஃபர்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடியூசர், அவங்க ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ல வராங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோடய போயிடுவோம், அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்போ பிளான்ட் ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல், பிளான்ட்டை சாப்பிடுற ஆடு மாடு அதெல்லாம் செகண்ட் ட்ராபிக் லெவல் சரியா? அல்லது கிராஸ் ஹோப்பர் அந்த மாதிரி. இப்போ இந்த கிராஸ் ஹோப்பரை சாப்பிடுற பேர்டு அவங்க எல்லாம் தேர்டு, அந்த பேர்டை சாப்பிடுற மேனு ஃபோர்த். அவன் தான் டாப் கார்னிவோரா இருப்பான். புரியுதா? ஓகே. எஸ் மேம். இதுதான் ட்ராபிக் லெவல். ட்ராபிக் லெவல்னா ஸ்பெசிபிக் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஃபுட் செயின்ல ஒரு செட் ஆஃப் ஆர்கானிசமோட பிளேஸ சொல்றது தான் ட்ராபிக் லெவல். இது கிளியரா? இது கிளியரா இருக்காமா? எஸ் மேம். எஸ் மேம். நோட் பண்ணிட்டீங்களா? இது நோட்டட்? மேம் ட்ராபிக் லெவல்னா என்ன இன்னொரு தடவை சொல்றீங்களா மேம்? அதாவது ஒரு ஆர்கானிசம் ஃபுட் செயின்ல ஒரு ஆர்கானிசம் ஆக்கிபை பண்ற பிளேஸ். இப்போ பிளான்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ல தான் அது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் an organism in the food chain. எஸ் மேம். அடுத்து போவோமா? No ma'am. எஸ் மேம். அடுத்து போறேன். எஸ் மேம். 1 minute. இப்படிதான் சன்னு கிட்ட இருந்து பிளான்ட்டுக்கு வருது எனர்ஜி. பிளான்ட் இந்த இன்செக்ட் சாப்பிடுது, எனர்ஜி இன்னும் கொஞ்சம் மேல போயிடுது. அந்த இன்செக்ட பேர்டு சாப்பிடுது, இந்த பேர்டை இன்னும் பெரிய பேர்டு சாப்பிடுது. இப்படின்னு நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? மேம் ப்ரீவியஸ் ஸ்லைடு 1 minute காட்டுங்க மேம். இதா
இதுக்கும் முன்னாடி மேம். இதுவா ஃபுட் வெப் ஸ்லைடா? நோ மேம், இது கீழே அந்த டெர்ஷரி Trop- கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர்ஸ் டாபிக் லெவல் எழுதணும்ல மேம். 1 minute மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே. அடுத்து எனர்ஜி ஃப்ளோல ஒவ்வொரு டிராபிக் லெவலுக்கும் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ பிளான்ட் நீங்க இந்த சைனீஸ் விஸ்பர் கேட்டிருக்கீங்களா? விளையாடுவாங்களே, ஒரு சென்டென்ஸ காதுல சொல்லுவாங்க, அது இன்னொருத்தர் காதுல, அது இன்னொருத்தர் காதுல. இப்படி வரும்போது 4வது ஆள் கிட்ட வரும்போது முதல் ஆளு ஒரு 10 வார்த்தை சொல்லியிருந்தான்னா கடைசி அந்த 4வது ஆள் கிட்ட போகும்போது 2 வார்த்தையில நிற்கும். சைனீஸ் விஸ்பர்னு சொல்லுவாங்க. விளையாடி இருக்கீங்களா? எஸ் மேம். கரெக்ட். அந்த மாதிரிதான் பிளான்ட் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய எனர்ஜி இருக்கும். அந்த பிளான்ட் ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல்ல இருந்து செகண்ட் டிராபிக் லெவல் பிரைமரி கன்சியூமர் கிட்ட போகும்போது வெறும் 10% தான் போகும். இப்ப உதாரணத்துக்கு பிளான்ட் கிட்ட 1000 எனர்ஜி இருக்குன்னா பிரைமரி கன்சியூமருக்கு எவ்வளவுதான் போவோம்? 1000 கிலோ கேல் பிளான்ட் கிட்ட இருந்தா 10%, 1000ல 10 எவ்வளோடா? 100 தான் பிரைமரி கன்சியூமருக்கு போவோம். செகண்டரிக்கு 100ல இருந்து 10%, அப்ப எவ்வளோ? 10%. டெர்ஷியரிக்கு 10ல இருந்து 10%, அப்ப எவ்வளோ? 0.1. அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, ma'am. அப்படிதான் வந்து எனர்ஜி மேல கேக்குதாமா? Yes, ma'am. ஸ்கிரீன் தெரியுது இல்ல? எஸ் மேம். நான் ஏதோ பண்ணிட்டேன். சோ இப்போ இது புரியும் நினைக்கிறேன். எனர்ஜி ஃப்ளோ, the amount of energy decreases at successive trophic level. அடுத்தடுத்த டிராபிக் லெவல் போக போக எனர்ஜி குறைஞ்சுக்கிட்டே போகும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? Yes, ma'am. அடுத்த பாயிண்ட் படிங்க. When an organism dies, it becomes dead biomass detritus. It is an energy source for decomposers. ஒரு ஆர்கானிசம் செத்து போயிடுச்சுன்னா அது டெட்ரிட்டஸா மாறுது. டீகம்போசர்ஸ்க்கு அதுதான் உணவு, எனர்ஜி. நெக்ஸ்ட், Organisms at each trophic level depends on those at the lower trophic level for energy. அதாவது இப்ப பாருங்க, இந்த டிராபிக் லெவல்ல மேன் யாரை டிபெண்ட் பண்றான்? பேர்டு யாரை டிபெண்ட் பண்ணுது? அதுக்கு கீழே இருக்க கிராஸ் பண்ணுது. கரெக்ட்மா. அதுக்கு கீழே இருக்கிற கிராஸ். இப்படி ஒவ்வொரு மேல இருக்கிற ஆர்கானிசமும் தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆளையா டிபெண்ட் பண்ணி வாழுது. இது புரியுதா? இதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு அர்த்தம். ஆர்கானிசம் அட் ஈச் டிராபிக் லெவல் டிபெண்ட்ஸ் ஆன் என்னது? டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? Lower trophic level for energy. Lower trophic level for energy. இது கிளியரா? Yes, ma'am. இதை நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் படிக்கணும்.
Ma'am, noted, ma'am. ஓகே. இப்ப அடுத்து ஸ்டாண்டிங் கிராப். இந்த டெஃபினேஷன் அப்பப்ப கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டிங் கிராப்னா the amount of living material in a tropic level at a given time. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ல பிளான்ட் இருக்குன்னா இந்த டைம்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் இருக்கு இந்த டைம்ல அட் அ கிவன் டைம். உதாரணத்துக்கு 2024 to 25ல இந்த ஏரியால எவ்வளோ லிவிங் மெட்டீரியல் இந்த ட்ராபிக் லெவல்ல. இது கூட நீங்க சொல்லலாம், பிளான்ட் மட்டும் இல்ல. இப்போ இந்த டைம்ல இந்த இடத்துல எவ்வளோ கிராஸ் ஓப்பர் இருக்கு, அல்லது எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு, அல்லது எவ்வளோ மனுஷங்க இருக்கு, எனி ட்ராபிக் லெவல். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், Standing crop. ஸ்டாண்டிங் கிராப். amount of living material in a trophic level. ஒரு ட்ராபிக் லெவல்ல இருக்கிற amount of living material தான் நம்ம என்னன்னு சொல்றோம், Standing crop. அவ்வளவுதான். இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். Noted. No, ma'am. Finish, ma'am. அடுத்து போட்டுமா? Yes, ma'am. So it is measured as biomass, mass of living organism or number in a unit area. சரியா? இதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? பயோமாஸா. சரியா? ஆர் நம்பர், எத்தனை மரம் இருக்குது, எத்தனை பறவை இருக்குது, எத்தனை இன்செக்ட் இருக்குது, அப்படி எய்தர் யூ கேன் கால்குலேட் இட்ஸ் நம்பர், அல்லது அதை எல்லாத்தையும் சேர்த்து அதோட வெயிட், அதுதான் பயோமாஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. Biomass of a species is measured in a term of fresh or dry weights. Dry weights is more accurate because it is the exact mass of body which remains constant. Biomass of a species is measured in terms of fresh or dry weight. Fresh weightனா அப்படியே அந்த பிளான்ட்டை இந்த மாதிரி பச்சை கலர்ல இப்படி இருக்கும் போதே வெயிட் பண்றது ஃப்ரெஷ் வெயிட். அதை நல்லா இப்படி காய வச்சு காஞ்சி அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் போன பிறகு, அப்படி உள்ள தண்ணி போன பிறகு வெயிட் பண்ணி பாக்குறது ட்ரை வெயிட். ஓகேவா?
புரியுதா? Number of tropic level in GFC is restricted as it follows 10% law. Only 10% of energy is transferred to each tropic level from the lower tropic level. ஆமா. நீங்க கேட்கலாம் மேம் இங்க என்ன மேம் வரும் டெர்ஷரி கன்சியூமர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் போவாதா? இன்னும் போனா எனர்ஜியே இருக்காதுல்லடா. நம்ம என்ன சொல்றோம், பிரைமரில இருந்து இவருக்கு 10, இவருக்கு 10, இவருக்கு 10% தான் போது, நீங்களே இந்த இடம் வரும்போது நான் கொடுத்த 1000 போதே 0.1 தான். இதுக்கு மேல எங்க இருந்து 0.1க்கு மேல போறது இல்லையா? அதனால the tropic levels will be limited. ஒரு பர்டிகுலர் அளவு தான் இருக்கும், அதுக்கு மேல போயிட்டே இருக்காது. 10% லா கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல, நோட் பண்ணிக்கோங்க. Only 10% of energy is transferred to each tropic level from the lower tropic level. வெறும் 10% of energy தான் போகும்னு அர்த்தம். நோட் பண்ணிட்டீங்களாடா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Noted? Yes, ma'am. Okay. சோ இப்ப நம்ம இது வரைக்கும் என்னென்ன படிச்சோம்? ஃபுட் செயின்னா என்ன? வாய் தருங்க. ஃபுட் செயின்னா என்ன? Chain, ஃபுட் வெப்னா என்ன? அப்புறம் consumers type, Food chain, ma'am. produce, Decomposers. Types of food chain, ma'am. Grazing food chain. Energy chain, ma'am. flow. இதெல்லாம் இல்லையா? அப்புறம் வந்து டிராபிக் லெவல், டிஃபரெண்ட் டிராபிக் லெவல்ஸ் நம்ம படிச்சோம். கிளியராமா? Yes, ma'am. இப்போ நம்ம படிக்க போற டாபிக் இக்காலஜிக்கல் பிரமிட். இப்போ என்னமா படிக்க போறோம்? இக்காலஜிக்கல் பிரமிட் படிச்சிருவோமா? yes, ma'am. இத பாருங்க, ஃபுட் செயின அப்படியே ஒரு பிரமிட்ல போடுறதுக்கு பேர் தான் என்னது? Ecological pyramid. பிரமிட். கீழே ப்ரொடியூசர், அதுக்கு மேல பிரைமரி கன்சியூமர், அதுக்கு மேல செகண்டரி, அதுக்கு மேல டெர்ஷரி, இப்படி போடுறதுக்கு பேர் தான் என்னது? இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ். யாராவது ஒருத்தர் இது படிங்க. Ecological pyramid. Food chain. Representation of food chain in the form of pyramid is called ecological pyramid. The pyramid represents producers first tropic level. The apex represent tertiary or top level consumer. Ecological pyramids of three types: pyramid of number, pyramid of biomass, pyramid of energy. ஸோ ஃபுட் செயினை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பேர் தான் எக்கலாஜிக்கல் பிரமிட். இந்த எக்கலாஜிக்கல் பிரமிட் 3 வகை: பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் பயோமாஸ், பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, நோட் பண்ணுங்க.
Finished, ma'am. Ma'am, 1 minute. மேம் வெயிட் பண்ணுங்க மேம். நம்ம வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ராஜா. Ma'am, note எடுங்க. இப்போ ஒவ்வொன்றா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரமிட் ஆஃப் நம்பர். ஸோ கீழே பிரைமரி ப்ரொடியூசர் வந்து ஒரு 5,08,42 இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற கன்சியூமர் எவ்வளவுமா இருக்கு? எவ்வளவு இருக்கு? 7,08,000. சரியா இருக்கு. அதுக்கு மேல செகண்டரி கன்சியூமர் 3,54,000. அத சாப்பிடுற டெர்ஷியரி 3. இந்த மாதிரி நம்பர்ஸ்ல சொல்றோம் இல்லையா, 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், அப்படி நம்பர்ல சொல்றோம்னா அதுக்கு பேரு தான் பிரமிட் ஆஃப் நம்பர். இது புரியுதா? Yes, ma'am. எஸ் மேம். அடுத்து போட்டுமா? எஸ் மேம். அடுத்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ். அடுத்து என்ன பாக்குறோம்? Pyramid of biomass. Pyramid of biomass. பயோமாஸ்ன்றது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. வெயிட்ட கால்குலேட் பண்றதுதான் பயோ. ட்ரை வெயிட்ட கால்குலேட் பண்றதுதான் பயோமாஸ். ட்ரை வெயிட்டோ இல்ல ஃப்ரெஷ் வெயிட்டோ. இப்ப பிரைமரி ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோகிராம். அதை சாப்பிடுற பிரைமரி கன்சியூமர் இந்த கீழே இருக்கிறத விட்டுருங்க, அது இன்வெர்டட் பிரமிடு. இங்க வாங்க, பிரைமரி வந்து 809. அதுக்கு மேல இருக்க பிரைமரி கன்சியூமர் எவ்வளவுமா? 37. அதுக்கு மேல இருக்கிறது ஒரு 11 kg. அதுக்கு மேல ஒரு 1.5 kg. புரியுதா? Yes. இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அது வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ். பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்து அப்ரைட்டும் வரும், இன்வெர்டடும் வரும். அப்படின்னா என்ன? அப்ரைட்னா கீழே இருந்து மேல போக 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 குறைஞ்சுக்கிட்டே போனா அது அப்ரைட். சம்டைம் மேல இருக்கிறவங்க சாப்பிடுறவங்க நிறைய இருப்பாங்க, ஆனா சாப்பாடு கொஞ்சம். பிரைமரி கன்சியூமர் பாருங்க 21, ஆனா பிரைமரி ப்ரொடியூசர் எவ்வளவுதான் இருக்கு? 4. இது வந்து இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். புரியுதா?
கடல்ல பாத்தீங்கன்னா பைட்டோபிளாங்டான் தான் சீஃப் ப்ரொடியூசர், அது கொஞ்சமா இருக்கும். ஆனா அதை சாப்பிடுற ஜூ பிளாங்டான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, Yes, ma'am. சொல்லுப்பா. மேம் அந்த இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? இன்வெர்டட்னா யூஸ்வலா கீழே இருந்து மேல போக 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 குறையணும். கீழே இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கணும். அதுதானே ரூல். பிரமிட்னா அப்ரைட் பிரமிட்னா கீழே இருக்கவங்க தான் அதிகமா இருப்பாங்க இல்லையா? எஸ் மேம். ஆனா இதுல பாருங்க, கீழே இருக்கிறவங்க கம்மி. இன்வெர்டட் பிரமிட்ல பிரைமரி ப்ரொடியூசர் ஜஸ்ட் எவ்வளவுதான் இருக்கு? 4 kg. ஆனா அத சாப்பிடுற கன்சியூமர் எவ்வளவு கேஜி இருக்கு? 21. இப்ப புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். அதுதான் இன்வெர்டட் பிரமிட். அதாவது பிரமிட்னா கீழே அதிகம், மேல போக 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 கம்மியாகும். இன்வெர்டட்னா அப்படியே தலை கீழே திருப்பிக்கோங்க, கீழே அதிகம் மேல கம்மி. ஓகேவா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஆகட்டும், பிரமிட் ஆஃப் நம்பர் கூட இன்வெர்டட்ல வரலாம். ஆனா பிரமிட் ஆஃப் எனர்ஜி மட்டும் எப்பவுமே அப்ரைட் தான். எப்பவுமே என்னது? அப்ரைட்னா என்னன்னா அதுதான் மேலன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் மேம். எனர்ஜி பாருங்க, பிரைமரி ப்ரொடியூசர் கிட்ட இப்போ இங்க பாருங்க, பிரைமரி ப்ரொடியூசர் 100 வச்சிருக்குது, 10% தான் மேல போகும். அப்போ 10. செகண்டரிக்கு 1, அதுக்கு மேல 0.1, அதுக்கு மேல 0.01. புரியுதா? இது புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். Yes, ma'am. இது கிளியரா இருக்கா? Yes, ma'am. இது எப்பயாச்சும் தலை கீழே கவுருமா? Yes. நம்ம சொல்லிட்டோம் No, இல்லையா? ma'am. இது நீட்ல கூட கேட்ட கொஸ்டின் தான். எனர்ஜி மட்டும் எப்பவுமே அப்ரைட் தான். எப்பவுமே என்னது? அப்ரைட். Right. இது கிளியராடா? நோட் பண்ணிக்கோங்க. Noted? Yes, ma'am. சரி, இப்போ இந்த எக்கலாஜிக்கல் பிரமிட் பாத்தீங்கல்ல, இதுல நீங்க ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ்? எதா இருக்காமா? Ma'am, pyramid of சொல்லுமா கேக்குறேன். செகண்ட் சொன்னதுல நமக்கு டெரிஷரி கன்சியூமருக்கு கம்மியா இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே மேம்? எதுல? அது எப்பவுமே அப்படிதானே. 10% எனர்ஜி தான் போகும்னா டெர்ஷரிக்கு எப்பவுமே கம்மி தானடா ஆகும். எஸ் மேம்.
வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதுல? நான் சொல்லட்டா? எஸ் மேம். டீகம்போசர்ஸ் எவ்வளவு முக்கியம்? அப்படிதானே? அடுத்த பாருங்க, பிரமிட்ல டீகம்போசருக்கு ஒரு இடமே இல்லை. எஸ் மேம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்னு சொல்றேன், இப்போ ஸ்பேரோ இருக்குன்னு வைங்களேன். ஸ்பேரோ, சரியா? ஸ்பேரோ வந்து ஃப்ரூட்டை சாப்பிட்டுச்சுன்னா ஸ்பேரோவை நீங்க பிரைமரி கன்சியூமர்னு சொல்லுவீங்க. அதே ஸ்பேரோ ஏற்கனவே ஃப்ரூட்டை சாப்பிட்ட இன்செக்டை சாப்பிட்டுச்சுன்னா செகண்டரி கன்சியூமர். அதாவது ஒரே ஆளு 2 இடத்துல வருவாரு. புரியுதா? இதெல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். 2 இடத்துல வந்தா அவரை வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்ல. இது கிளியரா? எஸ் மேம். ஓகே. சோ 9:30 வரைக்கும் தானடா கிளாஸ்? எஸ் மேம். ஓகே, சரி, நீங்க போங்க. நாளைக்கு நல்லா கொண்டாடுங்க விநாயக சதுர்த்தி. ஹாப்பி விநாயக சதுர்த்தி டு எவ்ரிபடி. Thank you, Same to you, ma'am. Thank you, ma'am. Same to you, ma'am. Same to you, ma'am. Thank you, ma. Same to you, ma'am. என்னம்மா? கிளாஸ் இருக்கா மேம்? 11th இருக்கும்னு நினைக்கிறேன்டா நாளைக்கு. எப்பவுமே சாட்டர்டே தானே நம்ம 11th வைக்கிறாரு சார். ஸோ 11th இருக்கும்னு நினைக்கிறேன். 12th வேற என்ன கிளாஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கு? 12th நாளைக்கு பிசிக்ஸா? Physics, ma'am. தெரியல, வச்சா வைப்பாங்க, எனக்கு தெரியல, கேட்டுக்கோங்க சார்ட்ட. Okay, ma'am. Okay, ma'am. சரிடா, நல்லா பண்ணுங்க. பாய் ஆல். Thank you, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Thank you. Bye, ma'am. Bye. Bye, ma'am. Bye, pa.